Welcome to Medley and Memories. வாழ்க்கைங்கிறது ஒரு நேரான கோடு கிடையாதுங்க. அது மேலேயும் கீழையும் போயிட்டு வர்ற ஒரு இசை மாதிரி தான். அப்போதான் ஒரு சிம்பனி கிடைக்கும், இனிமையாகவும் இருக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்ருக்கீங்களா? அது கசக்கும், அப்புறம் தான் இனிக்கும். ஒரு வில்லு அம்புலேருந்து புறப்படும் போது அதை என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு பின்னாடி தான் நிறைய புல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபோர்ஸில் தான் அந்த ஏரோ வேகமாக போகும். இன்றைக்கி என்ன டாபிக்னு உங்களுக்கு புரியுதா? பாரடாக்ஸ் அல்லது ஆக்சிமோரான். வாழ்க்கை எப்போதுமே ஒரு முரண்பாடுகளுக்கு உட்பட்டது. இதைத்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். போகலாமாங்க. இந்த மொத்த பிரபஞ்சமுமே இந்த மாதிரியான முரண்பாடுகளுக்கு உட்பட்டது தான். கடல் பார்த்துருக்கீங்களா? அது உயிரோடு இருக்கிற எந்த ஒரு பொருளையும் உள்வாங்கிடும். ஆனால் அந்த உள்ளே போன பொருள் உயிர் இழந்துருச்சுன்னா அது அப்படியே வெளியே துப்பிடும். என்னைக்கு அதை யோசித்திருக்கீங்களா? அதை அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலையும் நீங்கள் ஒரு பாலைவனத்துக்குள்ளே போங்க, மழையே பெய்யாத ஒரு பாலைவனம், ஆனால் அங்கே தான் பாலைவன சோலை இருக்குது, அங்கே தான் ரொம்ப தித்திப்பான பேரீட்சை பழமும் கிடைக்குது. ஒவ்வொரு கட்டத்துலையும் வாழ்க்கையில் இந்த முரண்பாடுகள் தான் நம்மளை ரொம்ப அழகாக ஷேப் பண்ணுது. ரொம்ப படிக்க என்ன ஆகும்? ரொம்ப மெத்த படித்தவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? நான் ரொம்ப கம்மியாக தாங்க படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஔவையார் என்ன சொன்னார்? கட்டுறது கைமண் அளவுன்னு சொன்னாங்க. சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஐ நோ தட் ஐ நோ நத்திங். அவர் மிகப்பெரிய தத்துவ அறிஞர், ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ஐ நோ நத்திங் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி முரண்பாடுகளுக்குள்ளே தான் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் பயணித்து கொண்டே இருக்கிறது. இருள்னு ஒன்று இல்லைன்னா வெளிச்சமே தேவைப்படாது. அதே மாதிரி இழப்புன்னு ஒன்று இல்லைன்னா அவங்களுக்கு அன்புங்கிறதே தெரியாமல் போயிருந்திருக்கும். அன்பு செலுத்துகிறவங்க எல்லாருமே பாருங்கள், தாங்கிட்ட ஒரு இழப்பை வச்சிருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த மாதிரி தான் இருக்கு. சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் டெய்லி சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற கனவுகள் மாறாது, அவனுக்குள்ள இருக்கிற ஆசைகள் மாறாது, அந்த நேசம் தேடும் மனது மாறவே மாறாது. இது அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற ஒரு முரண். அரசாங்கங்கள் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய பேரரசுகள் எடுத்துக்கோங்க, வல்லரசு நாடுகள்னு எடுத்துக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அமைதியை நிலைநாட்ட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நாடுகள் தான் அணு ஆயுதம் தயாரிக்குது, போர் விமானங்கள் தயாரிக்குது. போர் விமானங்கள்லாம் ஒன்றும் விவசாயம் செய்யறதுக்காக தயாரிக்கப்படுறதா? இல்லையே, மனிதர்களை அழிக்கத்தானே பயன்படுத்துகிறாங்க. மனிதர்கள் எப்படி? கண்ணுக்கு தெரியாத கடவுளை நேசிக்கிறாங்க, ஆனால் கண்ணுக்கு தெரிய இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இயற்கை தாண்டா கடவுள் அப்படிங்கிறது அவனுக்கு புரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இதுவே அவனுடைய முரண்பாடு தான், இல்லையா? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குங்க, the far you travel the close to your home. அதாவது நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண நீங்கள் வீட்டுக்கு ரொம்ப அருகாமையில் வந்துடுவீங்கன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? உலகம் ஒரு உருண்டை வடிவமானது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் வீடு இந்த பக்கம் கிட்ட வரும்னு சொல்லுவாங்க. இது ஒரு தத்துவமான ஒரு வார்த்தை தாங்க. அதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப தூரம் போயிட்டு நான் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. எனிவே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடல் என்னன்னா, 1980களில் வந்த டி ராஜேந்தர் அவர்கள் தன் கையால் எழுதி இசையமைத்த இந்த ஒரு பாடல். 80கள்லேயே ஆக்சிமோரான், பாரடாக்ஸை பற்றியெல்லாம் அவர் யோசிச்சு இந்த பாடலை ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. 80களில் இது மெகா ஹிட். இந்த பாட்டை கேட்டு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். நடை மறந்த கால்கள் தன்னில் தடயத்தை பார்க்கிறேன், வடமிழந்த தேரது ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன், சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன், இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், வெறும் நாரில் கரம் கொண்டு மலரொன்றை தொடுக்கிறேன், வெறும் காற்றில் ஒளி கொண்டு சிலை ஒன்றை வடிக்கிறேன், விடிந்து விட்ட பொழுதில் கூட
விண்மீனை பார்க்கிறேன், விடிந்து விட்ட பொழுதில் கூட விண்மீனை பார்க்கிறேன், விருப்பமில்லா பெண்ணை எண்ணி உலகை நான் வெறுக்கிறேன். இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம், இது நதியில்லாத ஓடம். இந்த பாட்டில் என்ன சொல்றாரு பாருங்களேன். யூஸ்வலாக தாலாட்டு யார் பாடுவாங்க? அம்மா தான் பாடுவாங்க. ஆனால் இங்கே குழந்தை தாலாட்டு பாடுதுன்னு சொல்றாரு. யூஸ்வலாக சன்ரைஸ் எங்கே ஆகும்? ஈஸ்டில் ஆகும்ல. இவர் வெஸ்டில் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்றாரு. எல்லாமே ஒரு ஆக்சிமோரான், பேரடாக்ஸ். இந்த பாட்டு ஃபுல்லாகவே கவனிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு வார்த்தையுமே பேரடாக்ஸாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பேரடாக்ஸ், ஆக்சிமோரான் உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? உங்களுக்கு அதில் ஏதாவது அனுபவம் இருக்கா? எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். டில் தென், டேக் கேர்.